ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலும் நமக்கு இந்த கடைசி நாளே கர்த்தர் காண செய்யும்படி இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய நாளை கொடுத்த கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கும் இயேசுப்பா நமக்கு தருகிற நல்ல வார்த்தை 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பாகம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஆமீன். ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டானா. எபனேசர் என்பதற்கு இம்மட்டும் இயேசுப்பா நமக்கு உதவி செய்தார் என்று அர்த்தம். ஆமீன். அது ஒரு அதில் நீங்கள் இந்த வசனம் முழுவதும் வாசித்துப்பீங்கன்னா எதற்கு அந்த பெயரிடுறாங்க, அது ஒரு தூணுக்கு ஒரு நினைவு சின்னமாய் இந்த இடத்துல இந்த பெயரை வைக்கிறார் சாமுவேல். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஒரு தூணை நிறுத்தி அங்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த சம்பவத்தை வாசிப்பீர்கள் என்றால் பெலிஸ்தியர்களினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த இக்கட்டிலே அந்த யுத்தத்திலே அவர்கள் ஜெயிக்க முடியாதபடி இருக்கும்போது கர்த்தர் அங்கு வெற்றியை கட்டளையிடுகிறார். அந்த இம்மட்டும் அவர்களுக்கு உதவி செய்து வெற்றியை கட்டளையிட்டதற்கு அதுக்காக அந்த சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து ஒரு நினைவு சின்னமாய் இம்மட்டும் நீங்கள் உதவி செய்தீர், கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு அந்த பெயரை வைக்கிறார். இம்மட்டும் உதவி செய்தார், இனிமேலும் உதவி செய்வார் என்று சொல்லி ஒரு கர்த்தர் மேல் ஒரு விசுவாசத்தோடு அந்த இடத்துல அந்த பெயரை வைக்கிறாங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பாருங்கள், வருஷம் இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. இதற்குள்ளே நாம் 9 வருடம் கிருபையாய் கர்த்தர் கடக்க செய்தார். ஒவ்வொரு நாளும் அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் எத்தனையோ வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு நீங்கள் இருந்திருக்கலாம். அந்த வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார். நீங்கள் ஒருவேளை எழுதி வச்சிருப்பீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ ஜெபங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் பதிலை கட்டளையிட்டு ஒரு விசாலமான இடத்துல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் இப்படி செய்த எல்லா நன்மைகள் எத்தனையோ நேரம் தேவையோடு நின்றிருப்போம். தேவையோடு மனுஷர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எத்தனையோ துன்பங்கள் துக்கங்கள் எல்லாவற்றிலும் அவர் நமக்கு ஆறுதலாக இருந்தார். அவர் வசனத்தை கொண்டு ஆற்றி தேற்றி நடத்தினார். நல்ல மனிதர்களை கொண்டு நம்மோடு கூட அவர் ஆறுதலாக இருந்தார். அவர் ஆறுதலின் தேவன். எத்தனையோ சூழ்நிலையில் ஆறுதலாக இருந்து நம்மை மட்டும் நடத்தினார். தேவைகளை எல்லாம் சந்தித்தார். அப்படிப்பட்ட அந்த கர்த்தர் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து கர்த்தருக்கு எங்களுக்கு உதவி செய்தீர் என்று சொல்லி என்ன செய்யணும், அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். மட்டும் நீங்கள் உதவி செய்தீங்க இயேசுப்பா, இனிமேல நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லி என்ன செய்யணும். இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் கர்த்தரை துதியோடு கூட அவருடைய சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும். அப்போது கர்த்தர் இனிமேலும் அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய், அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துவாராகவே. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா. அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த 9 மாதம் முழுதும் எங்களை காத்தீர் தகப்பனே. நல்ல எபினேசராய் நீர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர். இனிமேலும் நீர் உதவி செய்ய வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறீரப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களோடு எதிரிகளோடு கூட யுத்தத்தின் வேளையில் நீர் கூட இருந்து வெற்றியை கட்டளையிட்டீர் அப்பா. அந்த வெற்றியின் நினைவாய் அந்த இடத்துல இம்மட்டும் நீர் உதவி செய்தீர் என்று நல்ல எபினேசராய் இருந்தீர் என்று சொல்லி அந்த இடத்துல உம்மை துதிக்கிறார்கள் தகப்பனை. நாங்களும் கூட இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இசப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் எத்தனையோ நன்மைகளை செய்தீர். நல்ல எபினேசராய் நீர் கூட இருந்து இம்மட்டும் உதவி செய்தீர். இனிமேலும் உதவி செய்யும். மனுஷர்களுடைய உதவி விருதா தகப்பனை. நீர் உதவி செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். எந்தெந்த காரியத்தில் இன்னும் ஜெபம் கேட்கப்படாதபடி, இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி ஜெபிக்கிறார்களோ அதை இந்த இனி வருகிற மாதத்தில் இந்த வருட முடிவிற்குள்ளே நீர் அதை நீர் செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.